ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கும். நோம்புலாம் எப்படி போயிட்டு இருக்குது? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லாருக்கும் நல்லமாக போயிட்டு இருக்குது. எல்லாருக்கும் ரம்லான் கரீம். இன்றைக்கி சின்னம்மா எல்லாரும் வந்திருக்காங்க. அதனால் ஒரு ஸ்பெஷலான இஃப்தார் பார்ட்டியாக தான் இருக்க போகுது. என்னோட சேர்ந்து நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் விலாக் என்னென்ன நடந்துச்சுன்ட்டு என்னோட சேர்ந்து நீங்களும் வாட்ச் பண்ணிவிட்டு வாங்க. ஆமாங்க, இஃப்தாருக்குள்ளே வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு மொஹபத் கா ஜூஸ் தான் நான் போட போகிறேன். நான் பால் காய்ச்சிக்கோங்க. 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு எடுத்திருக்கேன். சப்ஜா சீட்ஸ் போட்டிருக்கேன், ரோஸ் எசன்ஸ் போட்டிருக்கேன், தேவையான சுகர் போட்டுக்கிட்டேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாதாம் பிஸ்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். மெயினாக வந்து நம்ம வாட்டர் மெலனை வந்து சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி சீட்ஸ் இல்லாத போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். மொஹபத் கா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மொஹபத் கா ஜூஸ். யாராவது பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லா ஜில்லுன்னு நல்லாவும் இருக்கும். இது நோம்பு திறக்கும் போது இஃப்தாருக்கு இது ஒரு சூப்பரான ஜூஸ்னே சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்? இன்றைக்கி எங்கள் சின்னம்மா வந்து எங்கள் சித்தப்பாக்காக நோம்பு கஞ்சி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுக்குன்னு நம்ம வந்து புழுங்கரிசி ஒரு ஆளாக்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து மிக்சியில் வந்து சும்மா 1-2 அப்படியே குறைன்னு ரவா பதத்துக்கு அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. குறைன்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் குக்கரில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. எங்கள் சின்னம்மா சூப்பராக நோம்பு கஞ்சி வைப்பாங்க. இது நமக்கு பள்ளிவாசலில் கிடைக்கிறதுனால நாம் வாங்கிக்குவோம். எங்கள் சித்தப்பாவுக்கு வந்து எங்கள் சின்னம்மா செய்கிற நோம்பு கஞ்சி தான் ரொம்ப பிடிக்கும். சரி, அவங்களுக்காக எந்த ஒரு அலுப்பும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக செஞ்சும் கொடுத்துருவாங்க. கொஞ்சம் கீ போட்டுக்கோங்க. எங்கள் சின்னம்மா தான் செய்கிறாங்க. நான் அதை வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிரிஞ்சில் பட்டை போட்டுக்கோங்க. வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு நோம்பு கஞ்சி. எங்கள் சித்தப்பா வந்து நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லவும் எங்கள் சின்னம்மா உடனே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் பார்ட்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஒன்று சேர்ந்து நோன்பு திறந்தோம். அன்றைக்கி நல்ல ஒரு ஸ்பெஷலான இஃப்தாராகவே இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துக்கிட்டாங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இது கீமா போட்டு தான் செய்யணும். கீமா இல்லைங்கிறதுனால மேகி டியூப் ஒன்று, சிக்கன் டியூப் ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா வந்து சடன்லியாக அவங்க திடீர்னு வந்ததுனால நான் அந்த கீமா வாங்கி ரெடி பண்ணி வைக்கல. அதனால் வந்து ஒரு மேகி டியூப், சிக்கன் டியூப் மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க. கீமா போட்டு செஞ்சால் தான் நோம்பு கஞ்சி சூப்பராக இருக்கும். அவங்க வர்றது எனக்கு தெரியாது. ஒரு சடன்லியாக வந்ததுனால அதை நான் வாங்கி வைக்கல. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அந்த தண்ணியிலையே. கொஞ்சம் பாசிப்பயிரும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அப்போ தான் போடணும். தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. அரிசியை கொதித்த பிறகு அரிசியும் சேர்த்துக்கிட்டாங்க. கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. நோம்பு கஞ்சிக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லாம் சமோசா மேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நோம்பு கஞ்சிக்கு சமோசா வேணும்ல, வீட்லேயே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்குள்ளே ஸ்டஃப்டு ரெடி பண்ணேன். நான் சிக்கன் சமோசா தான் செய்ய போகிறோம். எங்கள் சித்தப்பாவுக்கு சிக்கன் பிடிக்காது. அதனால் வந்து வெங்காய சமோசா எங்கள் சித்தப்பாவுக்கு செஞ்சாச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டோம் லாஸ்ட்டாக. நோம்பு கஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் சின்னம்மா கையால் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இஃப்தாருக்கு நோம்பு கஞ்சி சாப்பிட்டோம். வெங்காயத்தை இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. கேப்சிகம், சிக்கன் எல்லாம் இன்றைக்கி சிக்கன் சமோசாவுக்கு உள்ள வேலைகள்லாம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து அந்த ஸ்டஃப்டுக்குள்ள வேலையை நான் பார்த்தேன். நான் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க ஃப்ரை பேனில். அந்த சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வெங்காயம், கேப்சிகம், சாட் மசாலா,
நான் இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் மசாலாவை ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் காரப்பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் ரோல் எல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சித்தப்பாக்காக சாட் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான். அவங்களுக்கு வெங்காய சமோசா ரெடி ஆகிடுச்சு. நோம்பு கஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. சமோசாவுக்கு உள்ள மேக்கிங் நான் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ஒவ்வொருத்தங்களாக உட்காந்துக்கிட்டு நான் இதே மாதிரி செய்ய போகிறேன், நான் ஸ்டஃப்டு இப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டே அப்புறமேல அந்த சமோசா மேக் பண்ணோம். சமோசா அப்புறம் மேக் பண்ணோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செஞ்சாங்க. ரோல் செஞ்சாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இஃப்தாருக்குள்ள வேலையை ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரோல் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் மேக்கிங் என்னமோ ஸ்டஃப்டு என்னமோ எல்லாம் ஒன்று தான். ஆனால் மேக் பண்ணது தான் சமோசா, பப்ஸு, அப்புறம் பப்ஸு டைப்பு, அப்புறம் ரோல் டைப்பு. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இது ஒரு டைப் செஞ்சேன். இது யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? இது நிறைய யூடியூப்லேயே வருது. இது ஒரு பப்ஸ் மேக்கிங் மாதிரி. இது நான் தான் ரெடி பண்ணேன். ஒவ்வொருத்தவங்க எல்லாம் பேசிட்டு ஒவ்வொரு ஸ்டைலில் எல்லாம் சமோசா மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் சித்தப்பாவுக்கு வெறும் ஆனியன் சமோசா தான். அவங்க சிக்கன் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க. அன்றைக்கி இஃப்தார் சூப்பராக நல்லமாக போச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் பேசிட்டு கொண்டுட்டு அப்புறம் என்ன ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க ரம்ஜானுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசிவிட்டு எங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் வீட்டிலலாம் இப்படிலாம் நடக்குமா? சின்னம்மா, கசின் சிஸ்டர்ஸ்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி நல்லா சூப்பராக போச்சு. எல்லாம் மேக்கிங் ஆல்மோஸ்ட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் சிஸ்டர் தான் ஃப்ரை பண்ணாங்க எல்லாத்தையும். ஸ்லோ குக்கில் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பண்ணால் அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் சிஸ்டரு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக. சமோசா சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் வடை, பஜ்ஜிலாம் எங்கள் சித்தப்பா போய் எங்கள் ஊரில் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வெளியில் கிடைக்கும், இருந்தாலும் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது, குக் பண்ணி சாப்பிட்றது அது ஒரு சூப்பராக இருக்கும். நோம்பு கஞ்சி அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சின்னம்மா கையால் நாங்கள் அன்றைக்கி எல்லாருமே நோம்பு கஞ்சி சாப்பிட்டோம். வீட்டில் செஞ்சது புட்டிங், அகர் அகர் புட்டிங் தான் நான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். கேரமல் செஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சு பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது கேரமல் பண்ணி அகர் அகர் இது பண்ணி செய்கிறது, பாலில் மில்கில் காய்ச்சி சூப்பராக இருந்துச்சு. அது பீஸ் போடவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த கேரமல் புட்டிங் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம பழசில் நம்ம லாக்டோ கிங் சாப்பிட்ருக்கோம்ல, சாக்லேட்டு சின்ன பிள்ளையில், அதே டேஸ்ட்டில் இருக்கும். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். கேரமல் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம புட்டிங், மில்க் புட்டிங் தான் அகர் அகர் சேர்த்து செய்கிறது. இது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ். இஃப்தாருக்கு இதே மாதிரி வெரைட்டியாக செஞ்சு பசங்களோட சாப்பிடும்போது அது ஒரு சூப்பரான வைபாக இருக்கும். இஃப்தார் டைமும் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையும் நான் ஹாலுக்கு கொண்டு வந்துட்டேன். எல்லாருமே ஹாலில் உட்காந்து எல்லாருமே நோன்பு திறந்தோம். எங்கள் சின்னம்மா தான் எல்லாருமே வச்சு கொடுத்தாங்க. கஞ்சி எல்லாமே ஊற்றி கொடுத்தாங்க. நான் அந்த மஹபத்கா ஜூஸ் செஞ்சுருந்தேன்ல, அதையும் நான் கிளாஸில் எல்லாத்தையும் நான் ஊற்றி கொடுத்தேன். அப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ் செஞ்சுருந்தோம். எங்கள் சித்தப்பாக்க லெமன் ஜூஸ் செஞ்சுருந்தோம். எல்லாமே செஞ்சு சூப்பராக அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தாரை நல்லவமாக நிறைவேற்றணும். நிறைய துவா கேட்டோம். அல்லாஹ் எல்லா துவாலையும் கபுலாக்கி வைக்கணும். அவங்களுக்கு நிறைய நாட்டங்கள், எண்ணங்கள், ஆசைகள் இருக்கும். எல்லாத்தையுமே அல்லாஹ் தஆலா எல்லாத்தையுமே நிறைவேற்றணும். அவங்களோட தௌபாக்கள் மன்னிக்கப்படணும். அவங்க செய்த பாவங்கள் மன்னிக்கப்படணும். அல்லாஹ்விடம் நிறைய நன்மைகள் அவங்கள வந்தடையணும். அல்லாஹ்விட்ட நிறைய துவா செஞ்சோம் நாங்கள். ஏன்னா இந்த ரமலான் மாதம் தான் நம்ம பாவங்கள் மன்னிக்கக்கூடிய மாதம். அதனால் அல்லாஹ்விட நிறைய துவா செஞ்சோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதாக இருந்துச்சு. எல்லோரும் பேசிக்கிட்டு கொண்டுட்டு அந்த நோன்பு திறக்கும் போது
அதுவும் வந்து எங்கள் சின்னம்மா செஞ்ச கஞ்சி தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு. என்றைக்குமே பள்ளிவாசலில் வாங்கி தான் நம்ம செய்கிறது. அன்றைக்கி எங்கள் சித்தப்பாக்காக எங்கள் சின்னம்மா ரெடி பண்ணாங்க. எல்லாம் நோம்புலாம் திறந்துட்டு எங்கள் சித்தப்பா போய் வெளியில் போய் புரோக்கர் கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தேவையான டேங்க் பவுடர், அப்புறம் இந்த கிராக்கர்ஸு, அப்புறம் இந்த ஆயில்மெண்ட், அவங்களுக்கு கால் வலிக்காக அந்த ஆயில்மெண்ட்டு, அதெல்லாம் வந்து இங்கே புரோக்கர்ஸ் கடையில் கிடைக்கும். லால்பேட்டைனாலே புரோக்கர் கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போய் எங்கள் சித்தப்பா போய் அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் ஸ்நாக்ஸு, எங்கள் சித்தப்பா பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் இங்கே நிறைய வாங்கிக்கிட்டாங்க. ஆஜாபாவால் ஸ்வீட் வாங்கிக்கிட்டாங்க, அப்புறம் முறுக்கு, அப்புறம் பொரி உருண்டை, அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லா ஸ்நாக்ஸும் எங்கள் சித்தப்பா போய் வாங்கிட்டு வந்தாங்க. சித்தப்பா நான் அது ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிறேன்னு என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வந்து புது சாரீ ஒன்று ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் தராவியாவுக்கு போயிட்டேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்